வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, பூண்டு பெயர் சரியா குறிப்பிட முடியல. ஏன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, மிஷினில் ஷார்ட் அடித்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 டன்னு கிட்டத்தட்ட ஒரே மிஷினில் ஏற்றுறாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ, நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைச்சலான டைமு. எப்படின்னா 3 மண்டிக்கார சேர்த்து ஒரு மிஷினை யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மிஷின் இருக்கும். அதே ஒரு 50 60 பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சரிவர நம்மளால் அந்த டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, பேர் நேம் அந்த லேபிள் மேலே எழுத முடியல. அது குறிப்பிட்டு நம்மளால் சரியாக செய்ய முடியல. அதுக்கு ஒரு செட்டிங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக எல்லாமே முடித்த உடனே போடுற மாதிரி, இல்லைனா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம போடுற மாதிரி கேட்டிருக்கோம். மிஷினில் போட்டு தனியாக வச்சுட்டாங்கன்னா, அதில் அவங்க பேர் எழுதுகிற மாதிரி. கூடிய சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா, யாருக்கு எந்த மூட்டை வருமோ அது அவங்க பேர் எழுதிடுவோம். மிஷினில் ஷார்ட் அடிக்கும்போது ப்ளஸ் அவங்களுக்கும் அந்த லேபிளில் பேர் எழுதிட்டு தனித்தனியாக அந்த மூட்டைங்களில் வச்சிட்டோம்னா அந்த பிரச்சனை இருக்காது. லாரிலேருந்து லோடு இறங்கும்போது தமிழ்நாட்டில் அவங்கவுங்களுக்கு தேவையான மூட்டை எதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேர்லேருந்து எடுத்துக்கலாம். இது இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு 4-5 டன்னு போகிறதுனால எல்லாத்தையும் சரியாக குறிப்பிட முடியல. கொஞ்சம் டைம் கொடுத்திங்கன்னா வரும் காலங்களில் க்ளீனாக அவங்க பேரில் அந்த லேபிள் மேலே எழுதிடுறோம். நீங்கள் லோடு இறக்கும்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அவங்க பேர்லேயே இறக்கிடலாம். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களது போய்ட்டு சிக்கலாக எடுத்து கொடுக்குற டிரைவருங்களுக்கோ இல்லை பார்ட்டிக்கோ பார்த்திங்கன்னா, எடுத்து கொடுக்கும்போது கஷ்டம் இருக்காது. இது வரங்களில் எல்லாத்தையும் க்ளீனாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால பண்ணுறோம். தனியாக வேறு எங்கேனாச்சும் வேறு மிஷின் பார்த்து கூட நாங்கள் ரெடி பண்ணி தனித்தனியாக அவங்க பேரில் லேபிளில் அவங்க பேர் வர மாதிரி பார்த்துக்குறோம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஒரு 95% காய்ச்சல்ன்றதுனால வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, கம்பல்சரி ஒரு 2 கிலோ வெயிட் லாஸ் ஆகுது. அதுக்கும் பார்த்திங்கன்னா, இன்னொரு 10 நாள் தான். இன்னொரு 10 நாளில் ஃபுல் ட்ரை வரும். அப்போ பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது 1 கிலோவோட முடிஞ்சு போயிடும். ஏன்னா பூண்டு ஃப்ரீயான இடத்துல இருக்கும்போது அந்த வெயிட் லாஸ் ஆகாது. இந்த லாரியில் போடும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஹீட்டுக்கும் காற்றோட அழுத்தத்தினாலையும் வர ட்ராவல்னாலையும் அந்த வெயிட் லாஸ் ஆகுது. இது கம்பல்சரி எல்லாருக்கும் நடக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாளில் அது பாதியாக குறையும். 2 கிலோன்றது 1 கிலோவாக குறைஞ்சிரும். அப்போ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இன்னும் காய்ச்சலாக வந்துச்சுன்னா உங்களாலும் பார்த்திங்கன்னா, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் இதுவும் மாறி கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியான ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பூண்டு பிரச்சனை எந்த ப்ராப்ளம் இருக்கா, ரெகுலராக உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்கும் சப்ளை ஆகும். இதை பற்றி எதனா தகவல் வேணும்னா பார்த்திங்கன்னா, பூண்டு, புளி, ஸ்பைஸ் ஐட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் காப்பி பண்ணி நீங்கள் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா, ரெகுலராக பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது, அதோடய ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களுக்கு எங்களுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு அதிலே பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.